மாணவ செல்வங்களே, இந்த வீடியோவில் வந்து மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் எம்பரிக்கல் ஃபார்முலானா என்னன்னு சொல்லி சொன்னேன். எம்பரிக்கல் ஃபார்முலா வந்து எதுக்கு கால்குலேட் பண்ணுறோம், அதாவது ஒரு காம்பவுண்டில் எவ்வளோ கார்பன், எவ்வளோ ஹைட்ரஜன், எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறதுக்காக ஒரு அனலைசிஸ் பண்ணோம். அந்த அனலைசிஸ்லேருந்து எம்பரிக்கல் ஃபார்முலா டிரைவ் பண்ணுவோம். அந்த எம்பரிக்கல் ஃபார்முலாலேருந்து மாலிகுலர் ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணுறோம். ஸோ மாலிகுலர் ஃபார்முலா தான் என்னது, actual formula of a compound showing the total number of atoms of constituent elements present in a molecule. அதாவது ஒரு காம்பவுண்டில் ஆக்சுவலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது என்னதுன்னா மாலிகுலர் ஃபார்முலா தான் சொல்லும். ஸோ மாலிகுலர் ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நம்மளுக்கு எம்பரிக்கல் ஃபார்முலா தெரியணும். எம்பரிக்கல் ஃபார்முலாலேருந்து எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸ் கண்டுபிடிக்கணும். எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதிலிருந்து எண் கண்டுபிடிக்கணும். இந்த எண் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையானது மோலார் மாஸ். ஸோ அந்த மோலார் மாஸ் வந்து சம்லே கொடுத்துருப்பாங்க. ஸோ மோலார் மாஸ்லேருந்து எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸை டிவைட் பண்ணோம்னா எண் கிடச்சிரும். ஸோ மாலிகுலர் ஃபார்முலா என்னது, என் டைம்ஸ் எம்பரிக்கல் ஃபார்முலா. சரி, ஓகே, ஒரு சம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுவோம். ஸோ 2 ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், 2 ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. 1 present in vinegar, அதோட மோலார் மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60 grams per mole. another one present in sour milk, sour milkனா புளிப்பான பால், சரியா? ஸோ அதோட மோலார் மாஸ் வந்து 90 grams per mole. have the following percentage composition. ரெண்டுத்துலேயுமே ஒரே பெர்சன்டேஜ் காம்போசிஷன் இருக்குது. இதில் வினிகர்லேயும் இருக்குது, சோர் மில்க்லேயும் இருக்குது. எவ்வளோ கார்பன் இருக்குது, 40% கார்பன் இருக்குது, 6.6% ஹைட்ரஜன் இருக்குது, 53.4% ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இதோட மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். ஸோ மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எம்பரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். ஸோ எம்பரிக்கல் ஃபார்முலாவுக்கு வந்து பெர்சன்டேஜ் அப்படியே கிராம்ஸில் சொன்னோம்னா 40 grams, 6.6 grams, 53.4 grams கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் மூணுக்கும் அந்த பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட மோலார் மாஸ் இது பண்ணோம்னா 12 grams per mole, ஹைட்ரஜனுக்கு 1 grams per mole, ஆக்சிஜனுக்கு 16 grams per mole. ஸோ 40 divided by 12 வந்து 3.3, 6.6 divided by 1 வந்து 6.6, 53.4 divided by 16 வந்து 3.3 moles of carbon, hydrogen and oxygen. இத்தனை இருக்குது, சரியா? ஸோ இப்போ வந்து சிம்பிளஸ்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் எது லீஸ்ட் நம்பரோ, 3.3 தான் இதில் லீஸ்ட் நம்பர். ஸோ 3.3 3ஆலையும் டிவைட் பண்ணணும். ஸோ 3.3 divided by 3 வந்து 1, 6.6 divided by 3.3 is equal to 2, 3.3 divided by மறுபடியும் 3.3 is equal to 1. ஸோ 1:2:1 ரேஷியோ ஏற்கனவே ஹோல் நம்பர்ஸ்லேயே வந்துருச்சு. ஸோ ஹோல் நம்பர் அப்படியே எழுதிடுறோம். ஸோ எம்பரிக்கல் ஃபார்முலா வந்து CH2O. ஓகேயா? இப்போ எம்பரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம். இந்த எம்பரிக்கல் ஃபார்முலாவிலேருந்து எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸ்னா என்ன, CH2O. ஸோ எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸ்னா ஒவ்வொரு எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸையும் மாலிகுலர் மாஸ் போடுற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ கார்பனுக்கு 12, H2 அப்படின்னா 2 into அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன். அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து 1, ஸோ 2 ஹைட்ரஜன் அட்டாம் இருக்குது, 2 into 1. ஆக்சிஜனுக்கு 16, எப்பவும் போல் ஆட் பண்ணோம்னா 30 grams per mole. இதுதான் என்னது, எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸ். அவ்வளோதான். ஸோ மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்ட் ப்ரெசன்ட் இன் வினிகர், வினிகரில் இருக்கிறதுக்கு உண்டான மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறோம். ஸோ மாலிகுலர் ஃபார்முலாவுக்கு வந்து வினிகரில் உள்ளதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மோலார் மாஸ் 60 grams per mole கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஸோ அப்போ என் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், என் வந்து மோலார் மாஸ் டிவைடட் பை எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸ். மோலார் மாஸ் வந்து 16 போடுறோம், எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம் 30 grams per mole. ஸோ 60 divided by 30, என் வந்து என்னது 2. ஓகேயா? ஸோ மாலிகுலர் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு என் டைம்ஸ் எம்பரிக்கல் ஃபார்முலா. ஸோ CH2O இன்டூ என் வந்து என்னது 2, 2 போடுறோம், உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம், C2H4O2. ஸோ இந்த காம்பவுண்ட் காம்பினேஷனில் இருக்கும்பொழுது அது என்னது, அசிட்டிக் ஆசிட். வினிகரில் அசிட்டிக் ஆசிட் இருக்கிறது அப்படிங்கிறத மாலிகுலர் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே? ஸோ அதே மாதிரி இன்னொரு இதில் கொடுத்துருக்காங்க, அந்த சோர் மில்க் இல்லையா, அந்த சோர் மில்கோட மோலார் மாஸ் வந்து 90 grams per mole. அதுக்குள்ளே என்ன காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம்னா, ஸோ இதுக்கும் என் கண்டுபிடிக்கிறோம். ஸோ மோலார் மாஸ் டிவைடட் பை எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸ். அதோட மோலார் மாஸ் வந்து 90 grams per mole. எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸ் முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கோம் 30. ஸோ 90 divided by 30 என்னது, என் வந்து 3 வரும். ஸோ மாலிகுலர் ஃபார்முலா வந்து n டைம்ஸ் எம்பரிக்கல் ஃபார்முலா. ஸோ CH2O இந்த இடத்துல 3 இந்த சோர் மில்க்கு.
ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது C3H6O3 லாக்டிக் ஆசிட். சரியா? ஸோ வினிகரில் அசிட்டிக் ஆசிட் இருக்குது, சோர் மில்கில் லாக்டிக் ஆசிட் இருக்குது. பாலில் லாக்டிக் ஆசிட் தானே இருக்கும், சோர் மில்க் புளிப்பான பாலில் லாக்டிக் ஆசிட் இருக்குது. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு காம்பவுண்டில் என்னென்ன பெர்சன்டேஜில் எவ்வளோ கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னு சொல்லி அனலைசிஸ் பண்ணி, அந்த அனலைசிஸ் மூலமாக அது என்ன காம்பவுண்ட் அப்படிங்கிறத மாலிகுலர் ஃபார்முலா மூலமாக டிட்டர்மின் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் இன்னொரு சம்மும் இருக்குது. நீங்கள் வேணால் இதில் வந்து என்னது நீங்கள் கால்குலேட் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. 2 பேர் ஆன்சரும் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிடுவோம். A compound contains 4.07% hydrogen, 24.27% carbon and 71.6% chlorine. சரியா? இட்ஸ் மோலார் மாஸ் வந்து 98.96 கிராம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் இட்ஸ் எம்பரிக்கல் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலாஸ்? ஓகே, பெர்சன்டேஜஸில் அப்படியே டேப்லெட் காலமில் இந்த மாதிரி போட்டு எம்பரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிங்க. எம்பரிக்கல் ஃபார்முலாலேருந்து எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸ் கண்டுபிடிங்க. அதிலேருந்து என் கண்டுபிடிங்க. என்லேருந்து மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிங்க. ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சரை கீழே போடுங்க. என்ன ஆன்சர்னு சொல்லி செக் பண்ணிக்கிறோம். ஸோ உங்கள் வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.